கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயத்திற்கு தம்பதியினர் பலியாகியுள்ளதால் அவர்களது குழந்தைகள் ஆதரவற்ற நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். வாழ வழியின்றி வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகியுள்ள குழந்தைகளின் பரிதாப நிலை குறித்து தற்போது பார்க்கலாம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரத்தில் கடந்த 18ஆம் தேதி கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்த 4 பேரின் இறுதிச் சடங்குக்கு சென்றவர்களுக்கு சுடுகாட்டில் பாக்கெட் சாராயம் விநியோகிக்கப்பட்டது. அதனை வாங்கி குடித்த பலருக்கு வயிற்றுப்போக்கு, வாந்தி, மயக்கம் உள்ளிட்ட உடல் உபாதைகள் ஏற்பட்டு கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், சேலம், புதுச்சேரி ஜிப்மர் உள்ளிட்ட அரசு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தனர். அவர்களில் ஒருவர் பின் ஒருவராக சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததால் பதற்றம் அதிகரித்தது. அதன்படி கடந்த 18ஆம் தேதி முதல் அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சை பலனின்றி 45க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். தந்தையை இழந்த குழந்தை, சகோதரனை இழந்த சகோதரிகள், கணவரை இழந்த மனைவி, மகன்களை இழந்த பெற்றோர் என கருணாபுரம் கிராம மக்களில் பலரும் தங்கள் உறவுகளை பறிகொடுத்துவிட்டு கதரும் காட்சிகள் நெஞ்சை பதற வைத்துள்ளது. மருத்துவமனையில் ஏராளமானோர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் அங்கும் பதற்றத்தோடு உறவினர்கள் அலைந்து திரியும் காட்சிகளை காண முடிகிறது. சிகிச்சை பெறுபவர்களில் பலரது நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை உயரக்கூடும் என அஞ்சப்படுகிறது. இந்நிலையில் கள்ளச்சாராயம் குடித்து ஒரே குடும்பத்தை சேர்ந்த கணவனும் மனைவியும் உயிரிழந்திருப்பது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கருணாபுரம் பகுதியில் வாடகை ஓட்டு வீட்டில் வசித்து வந்த சுரேஷ், வடிவுக்கரசி தம்பதியினருக்கு 16 வயதில் ஒரு மகளும் 14 மற்றும் 12 வயதில் 2 மகன்களும் உள்ளனர். பெயிண்டர் வேலை செய்து அதன் மூலம் கிடைத்த சொற்ப வருமானத்தை கொண்டு சுரேஷ் தனது குடும்பத்தை நடத்தி வந்தார். சுரேஷ், வடிவுக்கரசி தம்பதியினர் கருணாபுரம் கிராமத்தில் விற்பனை செய்யப்பட்ட கள்ளச்சாராயத்தை வாங்கி அருந்தி பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். தம்பதியினர் உயிரிழந்ததால் அவர்களது 3 குழந்தைகளும் ஆதரவற்ற நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். வடிவு என்ன வடிவு எனக்கு கண்ணு தெரியலம்மா, எனக்கு கண்ணெல்லாம் ஆசலா இருக்கு, சுத்தமா கண்ணு தெரியல அப்படின்னு சொன்னா. அப்படியா அப்படி நான் உடனே ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போனேன். ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போய் 1 மணி நேரம் கூட எடுக்கல, ஒன்றுமே பண்ணல. வாயில் என்ன வச்சாங்க, குளுக்கோஸ் ஏற்றினாங்க. அத்தான் என் பிள்ளைக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கல, ஒன்றும் பார்க்கல. கள்ளச்சாராயம் அருந்தி பெற்றோர் உயிரிழந்த நிலையில் 3 பிள்ளைகளின் படிப்பு, வாழ்வாதாரம் தற்போது கேள்விக்குறியாகியுள்ளது. தாய் தந்தையை இழந்து வாழ வழியின்றி தவித்து வரும் 3 பிள்ளைகளின் வாழ்வாதாரத்தை காக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உயிரிழந்த தம்பதியின் உறவினர்கள் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளனர். எங்களுக்கு ஒரு உதவியே வேணாம், என் பேர பிள்ளைங்க உட்காரத்துக்கு நெவில் கட்டி கொடுங்க, அதுக்கு படிப்பு கொடுங்க, அதுகளுக்கு ஒரு உதவி பண்ணுங்க, அதுகளுக்கு காலத்துக்கு நான் வச்சு கஞ்சி ஊத்துற மாரி ஒரு உதவி பண்ணி விடுங்க சாமி. அதுகளுக்கு படிப்பு செலவு, அது குந்தறதுக்கு நெவில் வேணும். வாடகை வீட்டில் இருந்துக்கிட்டு என்னால் வாடகை வேணுமே கொடுக்க முடியாது. எனக்கு வீட்டுக்காரரும் இல்லை, அவங்களுக்கும் இல்லை. வச்சுக்கிட்டு நான் தான் காலத்துக்கு சின்ன பண்ணணும் சாமி. அது வாழ்க்கைக்கு நீங்கள் எப்படியா வருவோம் மக்கா, நீங்கள் உதவி பண்ணுங்க சாமி. எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் என்னை விட்டு போயிட்டாங்க. எங்கள் அம்மா இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. எங்கள் அம்மா இன்னொருக்கு நான் என்ன ஆசைப்பட்டு சொல்லவே இல்லை, எனக்கும் தெரியாது. ஆனால் எனக்கு எய்ம் வந்து நான் டைரக்டர் ஆகணும் ஆசை தான். ஆனால் எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் அதை கட்டி போயிட்டாங்க. கள்ளச்சாராய மரணங்கள் கருணாபுரம் கிராமம் மட்டுமின்றி தமிழகத்தையே சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது.